ஹாய் ஹலோ வெல்கம். மும்மூர்த்தி வாசம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற 3 முக்கியமான திருக்கோயில்களை குறிப்பிடுதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன், 2வது வரதராஜ பெருமாள், 3வது வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏகாம்பரநாதர் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வர வீடியோவில் மற்ற 2 கோயில்களும் பார்க்கலாம். பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 80 ருபீஸ் வாங்குகிறாங்க காருக்குன்னா. ஆனால் அதே பார்க்கிங் டிக்கெட்டில் நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லையும் நிறுத்திக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம். இந்த பக்கம் வந்து ராஜகோபுரம் விநாயகர், இன்னொரு பக்கம் ராஜகோபுரம் முருகர். ஆனால் இந்த பக்கம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நாங்களும் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். இது பக்கத்தில் வந்து சைடில் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்குது, அது வழியாக தான் அலோவ் பண்ணுறாங்க. ராஜகோபுரமோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 194 அடி. சவுத் இந்தியாவில் இருக்கிற டாலஸ்ட் கோபுரத்தில் இதுவும் ஒன்றுங்க. ரொம்பவும் ஃபேமஸான ஒரு 5-6 டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மெயின் சிட்டிக்குள்ளே இருக்குங்க. ஸோ அந்த மெயின் சிட்டிக்குள்ளே வரும்போது, அதுவும் எஸ்பெஷலி ஸ்கூல் டைம்லாம் நீங்கள் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தி இருக்குங்க. அது வேறு வழி இல்லை. நம்ம டூரிஸ்ட் வர நிறைய வர இடம், நம்ம அந்த ட்ரபிளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏகாம்பரநாதர் கோயில் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சில பேர் நினைப்பாங்க நான் 108 திவ்ய தேசம்னு சொல்கிறேனே சிவன் கோயிலை அப்படின்ட்டு. உண்மைதாங்க. அதை பற்றி நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். சுமார் ஒரு 25 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கோசாலைங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் காஞ்சிபுரம் ட்ரிப் பிளான் பண்ணால் காலையில் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் முக்கியமான ஒரு 5-6 கோயிலை மதியானம் 12 மணி நட சாத்துற டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிக்க முடியும். தொண்டை நாட்டு தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நம்பர் 1 பஞ்சபூத ஸ்தலங்கள். அதை வந்து நிலம், நெருப்பு, அப்புறம் நீர், ஆகாயம், காற்று இவைகளை குறிப்பிடுது. இதில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிலம்ங்க. பாடல் பெற்ற ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலம், 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, இன்னும் பல சிறப்புகள் இருக்குங்க. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. நடுநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, அங்கே இருக்கிற ஸ்தலங்களில் ரொம்ப பெரிய கோயிலுங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இங்கே தொண்டை நாட்டில் இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னா இந்த கோயிலை கண்டிப்பாக சொல்லாங்க. கோயிலில் வந்து இப்போது ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. அநேகமாக கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறாங்க போல. நான் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு 30 செகண்ட் கிளிப்பு வந்து கொடுத்துருப்பேங்க. அதில் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது எடுத்த கிளிப்பை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து கோயிலில் நம்மளை வந்து அலோவ் பண்ணுறாங்க. பூஜைகள்லாம் நடக்க தான் செய்யுது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்வதிக்குன்னு தனியாக ஒரு சன்னதி மாதிரி ஒரு தனியாக கட்டி வைப்பாங்க பார்த்திங்களா மற்ற சிவன் கோயிலில். அந்த மாதிரி இங்கே வந்து கிடையாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகாம்பரநாதருக்கு துணைவியாராக அங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து அங்கே தனியாக இருக்கிறதுனால இங்கே வந்து இங்கே தனியாக வைக்கலை அப்படின்றது தான் இவங்களோட நம்பிக்கை. எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி பாடல் பெற்ற தலம்னாலே தேவாரம் பாடல் பெற்ற 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு முந்தைய காலத்து கோயில்கள் தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா செங்கலால் அதுக்கும் முன்னாடி கட்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து ரெனோவேட் பண்ணி புதுப்பித்ததாக கூறப்படுது. செங்கல் அதாவது மண் கோயிலாக இருந்ததை வந்து பல்லவர் காலத்து டைமில் வந்து அவங்க கட்கோயிலாக அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் வந்து இன்னும் அதை வந்து ரெனோவேட் பண்ணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 10ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் வந்து மன்னர்கள்கிட்டலாம் போய் கேட்டு இந்த 3 கோயிலையுமே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், இந்த ஏகாம்பரநாதர் கோயிலையும் வந்து அவர் புதுப்பிச்சு கட்டி தருமாறு அவர் கேட்டு அதுக்கப்புறமா கட்டினதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நந்தி பகவானை தரிசனம் பார்த்துட்டு நம்ம நேராக கோயில் உள்ளே போகலாங்க. ராமேஸ்வரம், உத்தரகோச மங்கை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பார்க்குற மாதிரி இதுக்கும் டைம் ஆகுங்க. அட்லீஸ்ட் 1 ஹவர்னாலும் ஆகும் நீங்கள் ஃபுல்லாக இந்த கோயிலை சுற்றி பார்க்கணும்னா. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பழைய கோயிலெலாம் போட்டிருக்கேங்க வீடியோஸ். ராமேஸ்வரம், உத்தரகோசம் மங்கையெல்லாம் கூட போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். சிவபெருமானை வந்து ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர், ராஜலிங்கேஸ்வரர் இப்படி வழிபடுறாங்க. முந்தைய காலத்தில்
வெறும் 100 கால் மண்டபமாக இருந்ததை இவங்க விரிவாக்கம் பண்ணி 1000 கால் மண்டபமாக இங்கே வந்து மாற்றினாங்க சோழர்கள் பீரியடில். எல்லா தூணுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்கும், ஃபுல்லாக வந்து சிற்பக்கலையோடு தாங்க இருக்கும். எல்லாமே சோழர்கள் காலத்துலேயும் விஜயநகர் பீரியட்லேயும் தாங்க இந்த விரிவாக்க பணிகள்லாம் நிறையா நடந்ததாக குறிப்பிடுறாங்க. 11 அடுக்குகள் கொண்ட சவுத் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயா பீரியடில் கட்டினதுங்க. அது வந்து 187 அடி. இந்த கோயில் என்ட்ரன்ஸ் நேராக வெளியே ஒரு பெரிய நந்தி பகவான் இருக்கிற மாதிரி, இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நந்தி பகவான் இருப்பாங்க. இங்கே ஒரு கடையும் இருக்கும். இந்த கடையில் வந்து காஞ்சிபுரம் இட்லி, பொங்கல் இதெல்லாம் பிரசாதமாக விற்பாங்க. பச்சையப்ப முதலியார் வந்து குதிரையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இங்கே வந்து தூணில் வந்து செதுக்கி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து சென்னை பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவர் ட்ராவல் பண்ணி அடிக்கடி இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து இவர் பார்த்துட்டு இங்கே வர்ஷிப் பண்ணிட்டு போகிறதுனால அவர் இதே மாதிரி அங்கே வந்து கோயில் வேணும் அப்படின்ட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அவர் அந்த திருப்பணியும் பண்ணியிருக்காருங்க பாரிஸில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு. கோயில் உள்ளவும் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கறதுனால இங்கே கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில சாமிகள்லாம் வந்து மூடி வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து நான் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 30 செகண்ட் கிளிப்பில் இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த கோயிலோட புராதன பேர் வந்து பார்த்திங்கன்னா திருக்கச்சி ஏகம்பம். மூலவர் வந்து ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர். தாயார் வந்து காமாட்சி அம்மன் தான். அங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் தான் இங்கே இந்த காமாட்சி அம்மன் எல்லாம் ஒன்று தான். ஏலவார் குழலி அம்மன்னும் இங்கே வந்து அழைக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். காஞ்சி காமாட்சி அம்மனோட வடிவம் தாங்க. ஆனால் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறே வந்து இந்த அம்மன் தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டாக வந்து சிவபெருமானோட கண்களை வந்து மூடிடுறாங்க. அப்போது பூலோகமே வந்து இருண்டுடுச்சு. சிவபெருமான் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து வெளிச்சம் தரார். சிவபெருமான் பார்வதி தேவிக்கிட்ட இந்த தவறுக்காக வேண்டி நீங்கள் வந்து பூலோகத்தில் போய் அவரை நோக்கி தவம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். அம்மன் வந்து காஞ்சிபுரத்தில் இந்த கம்பா நதிக்கரை ஓரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சிவபெருமானை வந்து வழிபடுறாங்க. அவங்க வழிபட்ட லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா மணலால் செய்யப்பட்ட லிங்கம். தேவியோட தவ வலிமையை வந்து உலகுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்ட்டு இவர் திருவிளையாடல் பண்ணுறார். அம்மன் வந்து மரத்துக்கு அடியில் இந்த மணல் லிங்கத்தை வச்சு தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து நெருப்பு அனுப்புகிறார். இப்போது மரமும் அம்மனும் வந்து மேலே வந்து பற்றிட்டு எறிகிறாங்க. அப்போது அம்மன் வந்து விஷ்ணு பகவானை வேண்டி காப்பாற்ற சொல்லி கேட்குறாங்க. விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருன்னா சிவனுக்கு தலைக்கு மேலே பிறை இருக்குல்ல, அந்த நிலவின் ஒளியை வச்சு இவங்களை வந்து குளிரப்படுத்துகிறார். அந்த மரம் தான் இந்த மரம், மாமரம் தாங்க தல விருட்சம். இது வந்து பார்த்திங்கன்னா 3500 வருடம் பழமையான ஒரு மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இதனோட கிளிப்பும் உள்ளே போட்டிருப்பேன் நான். இப்போ எல்லாம் கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க சைட்லலாம். வேளாண்மை தொழில்நுட்பத்தோடு அது வந்து புதுப்பிச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இது வந்து இந்த ஸ்தல மரம் வந்து பார்த்திங்கன்னா 3500 வருடம் பழசு என்பது உண்மைதாங்க. 4 கிளைகளை கொண்ட இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேதங்களை குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 4 கிளைகள்லையும் வெவ்வேறு ரகங்களான மாம்பழங்கள் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்யாணம்லாம் நடக்குங்க. இங்கே இப்போ ரெனோவேஷன்றதுனால இப்படி இருக்குது.
இங்கே லாஸ்ட் மந்த் கூட நாங்கள் வந்து ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணோம். 2ஆம் கட்ட சோதனையாக இவங்க வந்து தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது சிவபெருமான் அந்த கம்பா நதிக்கரையில் வந்து வெள்ளம் வர வச்சிடறார். தண்ணி வந்து இந்த மணலான லிங்கத்தை எங்கே வந்து அடிச்சுட்டு போயிட போதோ அப்படின்ட்டு தேவி வந்து அந்த லிங்கத்தை கட்டி அணைக்கும் போது சிவபெருமான் வந்து காட்சி தரார். அந்த மணல் லிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவி லிங்கம். இங்கே வந்து மூலவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் கிடையாது. இங்கே மூலவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் இருக்கிற அவுடியாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அம்மனையும் இந்த மணலாலான சிவலிங்கத்தையும் வந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி பெருமாள் வந்து சிவபெருமான் தலையில் இருக்கிற சந்திரனை வந்து எடுத்ததால் பெருமாள் வந்து நிலா திங்கள் தூண்டதன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதனால் இங்கே இருக்கிற பெருமாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நீலத்திங்கள் தூண்டதன். இது திவ்ய தேசத்தில் 49வது திவ்ய தேசம்ங்க. மற்றொரு புராண கதை கூட இருக்குங்க இவருக்கு இந்த பேர் வந்ததுக்கு. இவர் வந்து ஆமையாக வந்து பாட்கடல் கடையும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசுகியோட விஷத்தால் இவர் வந்து நீல நிறத்துலேருந்து கருப்பாக மாறினதுனால சிவபெருமான் வந்து அவர் தலையில் இருக்கிற சந்திரன் ஒளி மூலிமா மீண்டும் வந்து நீல நிறத்துலையும் அதுவும் முன்பையோட பிரகாசமாக இருக்கும்படி செய்தார். அதனால் இவருக்கு இந்த பேருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.